வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபீஸ் வித் ஜானு. இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வளையா மீனை வச்சு எப்படி ஒரு சம்பல் செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 300 கிராம் அளவில் வளையா மீன் வேண்டி வச்சுருக்கிறேன். இதை முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு பாத்திரத்தில் நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தண்ணியும் அதோட சேர்த்துட்டு நம்ம வெட்டி கழுவி வச்சுருந்த இந்த மீன் இதோட சேர்த்துடுவோம். இதோட சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு அவிய விடுவோம். இது நல்லா அவியட்டும். ஒரு பக்கம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம் தாளிப்புக்காக வேண்டி. இதோட நம்ம சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இது நல்லா சூடாகட்டும். இப்போ சீரகம் கொஞ்சம் போடுவோம். நல்லா அது பொரிஞ்சிட்டு இதோட இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கல்லுப்பு கொஞ்சமாக வதக்கி விடுவோம். இதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு அதையும் இதோட வதக்கி விடுவோம். இது ஓரளவு லைட்டான பொன்னறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி விடுவோம். மீனை முள்ளெடுத்து விடுவோம். மீன் அவிஞ்சிட்டுது. இந்த வளையா மீன் எல்லாத்தையுமே முள்ளெல்லாம் எடுத்துட்டு வடிவாக சுத்தம் பண்ணிவிட்டு வடிவாக பிரட்டி வச்சுருக்கிறேன். இதோட நம்ம இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த கலவையும் இதோட சேர்த்து விடுவோம். அதையும் சேர்த்துட்டு இதோட நம்ம தேங்காய் பூ அழகாக துருவி வச்சுருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அழகா மெல்லிசா துருவி எடுத்துட்டு அதையும் இப்போ நம்ம இதோட சேர்த்துருவோம். தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நல்லா இதோட பிரட்டுங்கோ. பிரட்டி விடுங்க. பிரட்டிட்டு இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இதோட தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. தூளுப்பும் சேர்த்துட்டேன். இதோட இப்போ நீங்கள் தேசிக்காய் சாறையும் புழிஞ்சி விடுங்கோ. புழிஞ்சி விட்டுட்டு அதில் விதைகள் எடுத்துட்டு நீங்கள் இதை பிரட்டி விடுங்க. வடிவாக பிரட்டி விடுங்கோ. நீங்களும் ஒரு வாட்டி உங்களோட வீட்டை வளையா மீன் வேண்டினீங்கன்னு சொன்னால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தரம் இதே போல் நீங்கள் செய்யுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனி கறி வைக்க மாட்டீங்க, சம்பல் தான் செய்வீங்க வீட்டில். வளையா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிற மீன் தான். நீங்கள் கொஞ்சம் பார்த்து கணக்குக்கு புளி விடுங்க. விட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உரைப்பு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். இதோட நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கிறண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் வெள்ளை சோத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். சுவையூட்டி எதுவும் போட போகிறீங்கன்னு சொன்னால் சூப் கட்டி எதுவும் போட்டுட்டு இதோட மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.